ஹாய் கைஸ், வெல்கம் டு பிசி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான வீடியோ என்னென்னா, எஸ்டர்டே அப்டேட் பண்ண விண்டோஸ் 11 எப்படி அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம பிசி சம்மந்தமாக பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ, ப்ராப்ளம் சால்விங் வீடியோ போட்டுட்ருக்கோம். அது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளார போகலாம். கைஸ், நீங்கள் உங்கள் பிசி ஆன் பண்ணிவிட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு குரோம் ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுங்க. இதோட டேரக்ட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு அந்த லிங்க் வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக Microsoft.com அவங்க வந்து ரிலீஸ் பண்ண லிங்க்கு தான். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் விண்டோஸ் 11 மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு விண்டோஸ் 11ஓட அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் கொடுக்க வேணாம். இது வந்து விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்டேட் பண்ணுறது, அவரை வாய்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணுறது, அந்த டவுன்லோட் லிங்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ண வேணாம். தேர்டாக வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபைல் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் டவுன்லோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 2வதாக விண்டோஸ் 11ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வதாக இன்னொரு ஆப்ஷன் வரும், செலக்ட் ப்ராடக்ட் லாங்குவேஜ். நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. நம்ம உங்களோட லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து 2 லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் 2 இருக்கும். நம்ம இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் மட்டும்தான் வேலிடிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி ஆகிரும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆரம்பித்து கரெக்டாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ஓஎஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிக்கணும். அப்படி 24 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த ஓஎஸ் எக்ஸ்பிரி ஆகிரும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஜிபி வேஸ்ட் ஆகிரும். 24 ஹவர்ஸ்க்குள்ளார நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சிருக்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 64 பைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 32 பைட் நான் வர கிடையாது. அதனால் 64 பைட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 5 GB 180 MB இருக்குது. இப்போ வந்து நெட்வொர்க் எரர்னால சர்வீஸ் அன்அவைலபிள்னு வருது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஸ்டார்டிங்காக டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பூட்டபிள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி பூட் பண்ணி நீங்கள் உங்கள் பிசியில் வந்து வாய்ஸ் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓஎஸ் அப்டேட் ஆகிரும். நீங்கள் எப்படி வந்து ஐஎஸ்ஓ ஃபைலை நார்மல் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி வாய்ஸ் பூட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஃபியூச்சர் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.